السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோடு மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான உறவுகளே, நாம் அகீதா சம்பந்தமான நிறைய பாடங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் ஷிர்க் சம்பந்தப்பட்ட, அல்லாஹுக்கு இணை வைப்பதின் சம்பந்தப்பட்ட பாடங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நாம் இன்று காண இருப்பது 10ஆவதாக, ஷிர்க் செய்கின்றவனுக்கு அல்லாஹுவை காணும் பாக்கியம் கிடைக்காது. அதே மாதிரி 11ஆவதாக இதை நாம் சேர்த்து பார்ப்போம். ஷிர்க் செய்கின்றவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட யாருமே பரிந்துரை செய்ய முடியாது என்ற செய்தியை நாம் சேர்த்தே பார்ப்போம். ஆக முதலாவது, நாம் ஷிர்க் செய்பவனுக்கு அல்லாஹுவை காணும் பாக்கியம் கிடைக்காது என்பதை பார்ப்போம். இந்த உலகத்தில் யாருமே அல்லாஹுவை காண முடியாது, நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். ஆனால் மறுமையில் சூனவாசிகள் மட்டும் அந்த பாக்கியத்தை பெறுவார்கள். இணை வைப்பவர்களோ நரகத்திற்கு போவதால் அந்த பாக்கியத்தை பெறவே மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன், அந்த நாளில், அந்த மறுமையுடைய நாள், நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை விட்டும் தடுக்கப்பட்டு விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 83வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹுவை பார்ப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! அது கிடைக்காமல், அவனுடைய முகத்தை பார்க்காமல் அந்த பாக்கியத்தை விட்டு அவர்கள் புறம் தள்ளப்படுவார்கள், துர்பாக்கியசாலியாக மாறிவிடுவார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய முகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு நம்மை சொர்க்கவாசிகளில் ஒருவராக அல்லாஹ் நம்மை ஆக்கிவரல வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அடுத்து, செய்பவனுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. அப்போ மறுமையில் பாவிகளுக்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார். அல்லாஹும் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்று பலரை மன்னிப்பான், இன்னும் சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்பதை அதாவது தெரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நபிக்கும் அவன் அல்லாஹுக்கு இணை வைத்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு பிரார்த்தனை உண்டு. பாவத்தை என் சமுதாயத்திற்கு மறுமையில் சிபாரிசு செய்வதற்காக எனது பிரார்த்தனையை விட்டு வைத்திருக்கிறேன். அல்லாஹ் நாடினால் என் சமுதாயத்தில் அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காமல் பெரும்பாவம் இறந்தவர்களுக்கு அந்த சிபாரிசு கிடைக்கும். நாம் எந்த பாவம் செய்திருந்தாலும், அப்போ இதில் நம்ம விளங்குவது என்ன? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரத்யேகமாக ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நமக்காக வேண்டி கேட்பதற்காக அதை விட்டு வைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்து இறந்திருப்பார்களோ அவர்களுக்கு அந்த பிரார்த்தனை மூலமாக கொண்டு போய் சேர்த்து தூதருடைய சிபாரிசு கிடைக்கும். பெரிய துரோகம் விளங்குகிறது. உணர்ந்து திருமதியில் பாவத்திற்கு எளிய 526வது தௌபா செய்து மன்றாடினாலே தவிர மற்றொரு அறிவிப்பில் அந்த வரக்கூடியது பாவத்திலிருந்து மீள முடியாது. என் இரட்சகரிடமிருந்து ஒரு மாணவர் அப்படி செய்தாலே அல்லாஹ் என் சமுதாயத்தில் சரி பகுதி அதை நாம் நபர்களை சூனத்தில் அதை நான் செய்வது அல்லது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இவற்றில் ஒன்றை தேர்வு செய்ய எனக்கு வாய்ப்பளித்தார். அந்த அளவுக்கு நான் சிபாரிசு செய்வதையே தேர்வு செய்து கொண்டேன். இந்த அல்லாஹ்விற்கு இணையாக யாரையும் ஆக்காமல் மரணம் அல்லாஹ்வுக்கு அடைந்தவர் மாறு செய்யாத மக்கள் அந்த சிபாரிசு
அவருக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இது 2365வது ஹதீஸாக அதே திருமதி புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காமல், இணை வைக்காமல், அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸான முறையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடியவர்களாக நாளை மறுமையில் சோனத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியவான்களாக, அதே நேரத்தில் நாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய எமது நபியினுடைய அந்த பிரார்த்தனை, அந்த சிபாரிசை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கருவானாக என அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் ஷிர்க் சம்பந்தமான அதிக வழியான செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.